நீ முதலமைச்சர் ஆகணும்னு சொல்ற, கடந்த 6 மாசத்துல 20 தடவை போட்டோ எடுக்கிறதுக்கு நீ வெளிய வந்திருக்க. நாளைக்கு இங்க ஒரு பிரச்சனை, இங்க ஃப்ளட் வருது, வெள்ளம் வருதுன்னா முதல் நாளா இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர், இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், ஏன் இவங்க சொன்னா இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன கூட இது வந்து நிப்பாருங்க. வரணும்னா வரணும்ல. நான் கேக்குறேன், எந்த பிரச்சனைக்கு வெளியே வருவீங்க? எந்த முதலமைச்சர் ஆகணும்னா மக்கள் பிரச்சனைக்கு வெளியே வரணுமா வேண்டாமா? இன்னைக்கு இங்க இருக்கிற எத்தனை பேர் விவசாயி ஆகுறீங்க? இல்ல நான் தான் என் பையனை விவசாயி ஆகணும்னு வளர்த்துறேன். இல்ல இப்ப எங்கேயோ தஞ்சாவூர்ல வாயிலே வயிற்றிலே கட்டி வயிற்ற கட்டி வாயை கட்டி யாரோ விவசாயம் பண்றவங்க இன்னைக்கு நம்மளால சோறு சாப்பிட முடியுது. அப்ப அந்த விவசாயிகள் எல்லாருமே மார்பிலையும் வயிற்றிலையும் மடித்துக் கொண்டு நாங்க கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி போட்டு வச்ச அந்த நெல்மணிகள் ரோட்ல கிடக்குதுன்னு அழுதாங்க. செருப்பு கூட வீட்டுல விடுறோம், செருப்பு கூட வீட்டுக்குள்ள விடுறோம். நெல்மணிகள் ரோட்ல கிடக்குது. இதுக்கு திமுக குடோன் கட்டணம் கட்டல. இது ஒரு பொது பிரச்சனை. 10 வருஷம் வச்சு சோறு இல்லைன்னா வாழ முடியுமா? துணி இல்லைன்னா ஏதாவது சுத்திட்டு படுக்கலாம், இடம் இல்லைன்னா பிளாட்ஃபார்ம்ல படுக்கலாம். நல்ல காத்தும் நல்ல தண்ணியும் சோறு இல்லைன்னா வாழ முடியுமா? முடியாது. அப்ப இவ்வளவு பெரிய பொது பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா இதுக்கு விஜய் அவர்கள் தஞ்சாவூர் ஏன் போகல? இங்க இருந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு மலேசியா வரைக்கும் போக முடிஞ்ச விஜய்னால இங்க இருக்கிற தஞ்சாவூருக்கு நெல்மணிகள் பாதுகாக்கிறதுக்காக போக முடியாதா? ஏன் போகல? தஞ்சாவூர் தூரமா மலேசியா தூரமா? தஞ்சாவூர் போறதுக்கு அதிக செலவாகுமா, மலேசியா போறதுக்கு அதிக செலவாகுமா? தஞ்சாவூர் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா, மலேசியா போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? யாரு வேணா என்ன வேணா சொல்லலாம். நீங்க ஓட்டு போட்டு ஒருத்தர் மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கிறீங்க. இவ்வளவு ஏன்? கொரோனா ஒண்ணு வந்துச்சு, நீங்க எல்லாம் வந்து கேட்டீங்களா? வீடு வீடா மளிகை சாமான் கொடுங்க, காய்கறி கொடுங்க, பொருள் கொடுங்க, யாராவது வந்து கேட்டீங்களா? அப்ப எலெக்ஷன் நடந்ததா? அன்னைக்கு திமுக காரங்க எங்க போனாங்க? அன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கம் எங்க போனாங்க? அன்னைக்கு நாம் தமிழரை சேர்ந்த சகோதரர்கள் எங்க போனாங்க? நான் சொல்றேன், அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள் மாண்பு எஸ்பி வேலுமணி அவர்களும் எடப்பாடி அவர்களும் சொல்லி இங்க இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு அட்டைப்பட்டியில போட்டு மளிகை சாமான, காய்கறி, அரிசி, பருப்பு வீடு வீடாக எந்த எதிர்பார்ப்பும் நம்ம கொடுத்தாங்களா இல்லையா? ஏங்க கொடுக்கணும்? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து கூட நிக்கிறவன் தான் தலைவன். பிரச்சனை கண்டு ஓடுபவர்கள் தலைவர்கள் அல்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.